அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெங்காலி லாங்குவேஜ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கோர்கிமா அப்படின்ற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் சீரிஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வலினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மானிக் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு வயசான அம்மாவை மிரட்டி ஒரே ஒரு சைன் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அவரோட முதலாளி ஒரு வேலையை கொடுக்குறாரு. இதுக்காக அந்த மனுஷன் அந்த வயசான அம்மாவோட வீட்டுக்கு போகும்போது அங்க எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் அண்ட் வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரியான பல முடிவுகள் நடக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றதா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சைட்ல கொல்கத்தால இருக்க ஒரு காலேஜை காமிக்கிறாங்க. அங்க இருக்க காலேஜ் பசங்க எல்லாமே பெரிய போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட காலேஜோட ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு. 20% ஆஃப் சீட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயங்கர போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த ஸ்டூடெண்ட்ஸோட தலைமை ஒரு இடத்துல ஓடி போய் ஒளிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரியோ அந்த இடம் காலேஜ் நிர்வாகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்றதையும் நமக்கு பேரலா காமிச்சிட்டு அப்படியே கற்பனா ஒரு பில்டர்ஸை காமிக்கிறாங்க. அந்த பில்டரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக படத்தோட நாயகனான மானிக் அப்படின்றவர் போக ஆரம்பிக்கிறாரு. அவர் கொடுக்குற சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் எடுத்து இவர் பாக்குறது வழக்கம். ஸோ இன்னைக்கும் சந்திக்கலான்னு போக ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. இந்த பேப்பர்ல இந்த அம்மா கிட்ட போய் சைனை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னா ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா தான் இதை வச்சுக்கோ, ஜஸ்ட் மிரட்டுறதுக்கு மட்டும் பயன்படுத்து அப்படின்ற மாதிரி கண்ணு கொடுக்க இது நாட்கள் வரைக்கும் ஒரு மாதிரி அடியாள்தனம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, வேற ஏதாவது வேலை கொடுக்க முடியுமா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க, நீ இந்த வேலையை ஒழுங்கா முடிடா, உனக்கு பணம் வேணும் தானே கேட்டிருந்த, அந்த பணத்தை நான் தரேன், ஒரு 4 நாள் உன்னோட மனைவியோட ஜாலியா ஹனிமூன் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவரை அங்கிருந்து அனுப்பி வைக்க அப்படியே கட் பண்ணி ஒரு வயசான அம்மாவை காமிக்கிறாங்க. லாபன்யா அப்படின்றது அவங்களோட பேரா இருக்கும். அவங்க வீட்டுல வேலைக்காரங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இன்னைக்கு நீ வேலை செஞ்சிரு, நைட் எதுவும் எனக்கு வேணாமா, நீ பால் மட்டும் வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்கள இதுக்கப்புறம் நான் போன் பண்ணாதான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்குள்ளவே இந்த பால்கார பேப்பர் போறவ அப்படின்ற எல்லாருக்குமே இதே விஷயத்த போன் பண்ணி சொல்லிடுறாங்க, யாரும் வர வேணாம், நான் சொன்னா மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு டிவியில பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மாணவர்கள் போராட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் அங்க பிளாஷ் நியூஸா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கவனிக்கிறாங்க. அது கூடவே இவங்களோட இளமை பருவத்துல இவங்க ஒரு பெரிய போராளி, அதாவது காலேஜ் டேஸ்ல இவங்களும் இதே மாதிரி போராட்டங்களை தான் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண மானிக்கிட்ட போக ஆரம்பிக்குது. அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போற வழியில ஒரு சிக்கன் கடையை பாக்குறாரு. அந்த சிக்கன் கடையில கறி வாங்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பையனோட முகத்துல அந்த சிக்கனை வெட்டுவாங்க இல்லையா, அந்த ரத்தம் தெரிக்குது அப்படின்றத அங்க இருக்க எல்லாரும் கவனிக்கிறாங்க. இந்த மனுஷன் இது பெருசா எடுத்துக்கல, பார்த்துட்டு ஒரு மாதிரி கடந்து போக ஆரம்பிக்க அப்பதான் வீட்டுல இவரோட மனைவியை காமிக்கிறாங்க. சோ கல்யாணம் ஆகி 4 நாட்கள் தான் ஆகுது அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அன்னும் ரொம்ப நெருக்கமா இருக்கு. இவர் சிக்கன் எல்லாத்தையும் வாங்கிட்டு கொண்டு போக அவங்களுக்கு எப்படி சமைக்கணும் அப்படின்றதே தெரியாது. இதனால நான் வீடியோ பார்த்து சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரியோ, இன்னைக்கு நைட்டு ஒரு வேலை இருக்குமா, அந்த வேலையை முடிச்சதோ நாம இங்க இருந்து வெளியே போறோம், சன்ரைஸ் எல்லாத்தையும் நம்ம வேற ஒரு சிட்டியில போய் பாக்குறோம் அப்படின்னு பல கனவுகளோட இவங்க கிட்ட பேசிட்டு அவர் எடுத்துட்டு வந்த கண்ணு இருக்கு அதை ஒளிச்சு வைக்கிறாரு அப்படின்ற மாதிரியோ காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் 2 பேரும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு பாடல் ஒன்று போக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவில் இரவு நேரம் ஆயிடுச்சு. ஸோ இவருக்கு கொடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த மனுஷன் அந்த கண்ணை எல்லாத்தையும் தன்னோட மனைவிக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு, நீ ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கரெக்டா இரு, நம்ம வந்ததும் இங்க இருந்து போல ஒரு சின்ன வேலையை என்னோட முதலாளியை கொடுத்துருக்காரு, ஒரு அம்மா கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வரணும், அந்த வீட்டுல யாரும் இல்லாதால நான் தான் போய் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பயணிக்க ஆரம்பிக்க அதே சமயத்துல அந்த அம்மா இருக்காங்கல்ல லாபன்யா, அவங்க கிட்ட போகுது. அவங்களோட வீட்டு வேலைக்காரங்க இருக்காங்க இல்லையா, 2 மாச சம்பளத்தை எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பணத்தை நீ வச்சுக்கோமா, அடிக்கடி என்னால போய் எடுத்துட்டு வர முடியல, நாளைக்கு நீ வர வேண்டாம், நான் சொல்றப்ப மட்டும் வாமா அப்படின்ற மாதிரி அவங்கள அனுப்பி வைக்கும் போது அவங்க கீழே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோவோட முதலாளி இருக்கா இல்லையா, அவருக்கு போன் பண்ணி நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல அப்படியே ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியே போயிட்டாங்களா, அந்த அம்மா மட்டும் தான் இருக்காங்களா, நீ இப்போ உள்ள போகலான்னு சொல்ல அந்த மனுஷன் பொறுமையா உள்ள வந்துகிட்டே இருக்கும்போது பேரலா லாபன்யா இருக்காங்க இல்லையா, அவங்க பால் எல்லாத்தையும் காசி அண்ட் பாலை குடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டேபிள் மேல வைக்கும்போது அப்பதான் வீட்டுக்கு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. பயந்து போய் இவங்க பார்க்கும்போது அந்த மானிக் இருக்கா இல்லையா, அவர் உள்ள வராரு. பேப்பரும் கையுமா வந்து, நீங்க இதுல சைன் போனேன், எனக்கு ரொம்ப நேரம் இல்ல, நீங்க சைன் போட்டீங்கன்னா நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி லிட்டரலி அவங்க கிட்ட பொறுமையா பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு இவங்களோட முதலாளி யார் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஓ, நான் சைன் போட மாட்டேன் அப்படின்றதுக்காக அடியாளங்களை அனுப்பி வச்சிருக்கானா, இந்த வீடு எனக்கு சொந்தம், எக்காரணத்தை கொண்டு நான் சைன் போட மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கர கோபமா பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா நீங்க சைனை போட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இவரு கண்ணு வச்சிருக்கா இல்லையா, சரி கண்ணை காட்டி மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி பின்னாடி கையை வைக்கும் போது எடுத்துட்டு வந்த கண்ணை காணோம். பட்டுன்னு பயமாயிடுது. என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி பயங்கரமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம எடுத்துட்டு வந்தோம், நம்மளோட முதுகுக்கு பின்னாடி தான் அதை வச்சோம், அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப கண்ணை காணோம் அப்படின்னா எங்க போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆழ்ந்த யோசனையில இருக்கும்போது ஒரு பக்கம் அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. பட்டுன்னு இவருக்கு ஒரு போன் கால் எடுத்து பார்த்தா
பார்த்தா இவங்களோட முதலாளி தான் இருக்காரு. என்னையா சைன் போட்டாலா அப்படின்னு மாதிரி கேட்க, இல்ல முதலாளி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, சரி அதெல்லாம் விடு, நீ எடுத்துட்டு போன பொருள் இருக்கு இல்லையா அதை காமி, அது அவளை சைன் போட வைக்கோ அப்படின்னு மாதிரி சொல்ல, இங்க அதை தொலைச்சிட்டு நிக்கிற நாயகன் ஒரு பக்கம், நீங்க இருந்து வெளியில போடா அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க அந்த வயசானவங்க ஒரு பக்கம் அப்படின்னு மாதிரி மாத்தி மாத்தி காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவருக்கு கண்ணை தேடி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். இதனால நான் எடுத்துட்டு வந்த பெண்ணை காணோம், நீங்க இங்கேயே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி வெளிப்பக்கமா டாப்பால போட்டுட்டு இவர் பைக்கு கிட்ட போய் தேட ஆரம்பிக்கிறாரு. அங்க எதுவுமே கிடைக்கல அப்படின்னு மாதிரியோ பயங்கர பிரஷர்ல இருக்கும்போது இவரோட மனைவி கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்காக நான் புது டிஷ் பண்ணிருக்கேன், நீங்க சீக்கிரமா முடிச்சுட்டு வர முடியுமா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வந்துடுற மாதிரி சொல்லி என்ன பண்ணலாம் யோசிக்கிறாரு. சரி சைனை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு மாதிரி உள்ள போய் அவங்க கிட்ட சைனை போடுமாறு கம்பல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்க, அந்த சமயத்துலதான் இவர் உட்காந்துக்கிட்டு இருந்தா இல்லையா அந்த சோஃபாக்கு பின்னாடி தான் கன் இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு. கன்னு வந்ததுதான் இவருக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. இவ்வளவு நேரம் சொல்லி அவங்க சைன் போடல இல்லையா, இதனால கண்ணை காட்டி நீங்க ஒழுங்கு மரியாதையா சைனை போட்டுனுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி பார்க்க அவங்களோட முகத்துல அவ்வளவா பயமே இல்லை. நான் இது சைனை போடணும் உனக்கு அவ்வளவுதானப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, நீ அவனை பண்ண நாளைக்கு வாப்பா, இன்னைக்கு என்னோட மனநிலைமை சரியா இல்லை, நீ நாளைக்கு வா நான் அவனுக்கு போட்டு தர அப்படின்னு மாதிரி சொல்ல, இந்த மனுஷனும் அம்மா நான் அந்த சைனை போட்டுட்டு நாளைக்கு ஊரை விட்டு வெளியே போறேன், நான் சொன்னா கேளுங்க இன்னைக்கு சைனை போட்டு கொடுங்க, இன்னைக்கு போட்டா என்ன நாளைக்கு போட்டா என்ன எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு மாதிரி அவங்கள கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்க, இல்லப்பா எனக்கு நெருக்கமானவங்க ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, இதனால நான் சரியான மனநிலைமையில இல்லப்பா, நான் சொன்ன கேளுப்பா அப்படின்னு மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கும்போது இந்த மனுஷன் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. நாளைக்கு வர முடியாது, இப்ப இவங்க சைனை போட மாட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ற குழப்பத்துல இருக்கும்போது அந்த அம்மாவே வந்து உன்னோட முதலாளி இருக்கா இல்லையா அவர்கிட்ட சொல்லுப்பான், நான் கண்டிப்பா நாளைக்கு சைன் போட்டு கொடுத்துட்டேன்னு சொல்ல இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பயமா இருக்கா, மேல இருக்கவங்க அதாவது நம்மளை விட பொருளாதாரத்திலும் சரி அதிகாரத்திலும் சரி மேல இருக்கவங்க எங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பயமுறுத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது உண்டு. உதாரணத்துக்கு நீ எடுத்துக்கோய ஹேண்டிகேப்பா இருக்கு என்ன மிரட்டணும் அப்படின்னு மாதிரி நீ வந்திருக்க, உன்னோட முதலாளியை பார்த்து நீ பயப்படுற, இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது யோசிக்கிறாரு. சரி முதலாளி கிட்ட சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு மாதிரி போனை போட்டுட்டு, நான் இங்க எல்லா வேலைகளையும் பண்ணிட்டேன் முதலாளி, அவங்க இன்னைக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்களாம், இதனால நாளைக்கு சைன் போடுறேன்னு சொல்றாங்களா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி கேட்க, இந்த மனுஷன் அவரை அசிங்கமா கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவனை நீ சைனோட மட்டும் வரலன்னு வைய உனக்கு என்ன பண்ணுவாரு எனக்கே தெரியாதுரா, உன் மனைவியோட நீ அனிமன் போனோம் இல்லையா அவளை கூப்பிட்டுக்கிட்டு நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கொச்சையான வார்த்தைகளை பேசிட்டு போன வைக்கும் போது இந்த மனுஷன் தலையில கை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாரு. என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி மௌனமா இருக்கும்போது அந்த சமயத்துலதான் வீட்டுக்குள்ள இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த வயசானவங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட பையன் தான். ஒன்னும் புரியாம குழம்பி போனா யார் இவங்க அப்படின்ற மாதிரி கேட்க பட்டுன்னு ஹீரோ பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல யாரும் இல்லையா, இவன் எங்க இருந்து வந்தான் அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே கண்ணை காமிச்சு ஒழுங்கு மரியாதை ஓரமா நின்றா, எனக்கு இந்த சைனை போட்டீங்க அப்படின்னா நான் இங்க இருந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் சேர்த்து மிரட்ட ஆரம்பிக்க, லாபன்யா தன்னோட பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவனுக்கு இதை நான் சைன் தானே போடணும் அவ்வளவு தானே, அது கூட நான் சைன் போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க சைன் போடலான்னு போகும்போது இன்னொரு பக்கம் இவங்களோட பையன் போலீஸ்க்கு போன் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது பட்டுன்னு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட அங்க செவுத்தோரமா ஒரு பெரிய ஆறு இருக்கு, அதுல பொத்து நடிச்சு அவன் தலை முழுக்க ரத்தமா இருக்கு. இவங்க கிட்ட போய் தொட்டு பார்க்கும்போதுதான் அவன் அந்த இடத்துல இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இறந்து போன தன்னோட பையனை பார்த்து நின்றுகிட்டே இருக்கும்போது அப்பதான் இவங்களுக்கு குழந்தைய பாத்தீங்கன்னா இவங்க ஜெயில இருக்கும் போதுதான் பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த காமிச்சிட்டு பிரசன்ட்ல தன்னோட பையன் இறந்து போயிட்டா அப்படின்ற சோகத்துல இவங்க மௌனமா இருக்கும்போது இவர் எதையுமே இன்டென்ஷனா பண்ண கிடையாது, நான் புடிச்சு தள்ளி விட்டுட்டேன், அவன் இறந்து போயிட்டா, அவரை கொலை பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் கண் கலங்க ஆரம்பிக்க என்ன பண்றதுன்னு தெரியாம இவரோட முதலாளிக்கு போன் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்லும் போது அங்க இன்னொருத்தன் தானா, அந்த வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைச்சதுல அனுப்பி வச்சேன், இப்ப வீட்டுல ஆள் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுது, சரி தெரிஞ்சோ தெரியாமலோ நீ அதை பண்ணிட்டு அந்த அம்மா கிட்ட சைன் வாங்கினியா இல்லையாடா, எப்படியாவது சைனை வாங்கிட்டு நீ அங்க இருந்து வந்துடுறா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வைக்கும் போது எந்த மனுஷன் ஓரமோ உட்காந்து நம்ம தெரியாதனமா இதை பண்ணிட்டோம், இப்போ கொலையை பண்ணிட்டு என்ன பண்ண போறோமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா வீட்டுல இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வயசானவங்க தன்னோட பையனோட டெட் பாடி பார்த்து ஒரு மாதிரி சோகத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் நாயகன் என்ன பண்ணுதுன்னு தெரியாம இந்த நடந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறார். எனக்கு பணம் தேவைப்படுது, என்னோட மனைவியோட ஹனிமூன் போகணும் அப்படின்றதுக்காக, அதனாலதான் இந்த வேலையை பார்க்கணும்னு வந்தேன், கண்ணி எடுத்துட்டு வந்தது கூட சும்மா மிரட்டணும் அப்படின்றதுக்காக தான், எனக்கு எப்படி பயன்படுத்தணும்னு கூட தெரியாதுமா, நான் தெரியாதனமா இதை பண்ணிடமா, நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறமா, நீங்க போலீஸ் கிட்ட கூட சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி மௌனமா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க கண்ணை கையில எடுக்கிறாங்க. ஒரு பண்ணுப்பா, உன்னோட மனைவியோட நீ சந்தோஷமா இருக்கும் இல்லையா, ஒரு இடத்துக்கு போ, அதாவது இந்த பக்கத்து ரூம்ல இருக்க ஒரு இடத்துக்கு போ, அங்க ஒரு பையன் இருக்கு அதை கொண்டு வர முடியுமாப்பான்னு சொல்ல, அதுக்குள்ள நிறைய பணங்கள்லாம் இருக்கு, இந்த பணத்தை நாத்தி வச்சுக்கிட்டு நீ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியுமா, என்ன நீ இந்த கண்ணால சுட முடியுமா அப்படின்ற மாதிரி கன் எடுத்து தன்னோட தலையில வச்சுக்கிட்டு அவரை பிரஸ் பண்ணுமாறு கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷன் ஏற்கனவே ஒண்ணு தெரியாத
தெரியாதனமா நடந்தது. இவன் மறுபடியும் இன்னொரு விஷயத்த பண்ணணுமா அப்படின்ற மாதிரி யோசனையில இருக்கும்போது பட்டு நாங்க கன் ஃபயர் ஆகுற மாதிரியும் அங்க இருந்த நாயகன் வேக வேகமா கிளம்பி தன்னோட மனைவியை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. வேக வேகமா சாப்பிட்டுட்டு அதாவது சாப்பிடணும்னு போகும்போது பட்டுன்னு இவருக்கு ஞாபகம் வர விஷயம் எல்லாமே அந்த பையனோட ரத்தம். அந்த சிக்கன் கடையில நிற்கும் போது ஒரு பையனோட முகத்துல ரத்தம் அடிச்சது அப்படின்ற மாதிரி இல்லையா, அதுவும் இந்த பையன் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால சாப்பாடே இறங்கல. சோ வேக வேகமா அங்க இருந்து கூப்பிட்டு தன்னோட மனைவியோட பயணப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கி தன் மனைவியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு ஜோசியக்காரர் வந்து உங்களோட கைகளை நான் பார்க்கவா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி பார்க்கும்போது நாயகன் ஒரு பெரிய பெரிய பாவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் சொல்ல ஆரம்பிக்க இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. வேக வேகமா ரூமுக்கு ஓடி போய் இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்பதான் இவரோட மனைவி வராங்க. எதுக்கு இப்படி வேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அந்த சமயத்துல தான் இவர் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் பெரிய பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே அந்த கன் எடுத்து தன்னோட மனைவி கிட்ட கொடுத்து இதனால அதாவது இந்த பாவத்தால என்னால இருக்க முடியல, நீ சுட்டுறியா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க வேக வேகமா கண் எடுத்துட்டு ஓடி போய் ஒரு கொலைகாரனோட ஒரு பாவியோட நான் வாழ முடியாது, நான் இந்த இடத்துல இறந்து போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சுட்டுக்கிட்டு இறந்து போக பட்டுன்னு ஒரு கண்ணு வச்சாலே அந்த வயசானவங்க அங்க போக ஆரம்பிக்குது. சோ இவங்களை சுட்டா என்ன மாதிரியான விளைவுகள் நடக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்து இந்த மனுஷன் ஏற்கனவே அந்த விஷயத்த நான் தெரியாதனமா பண்ணிட்டேன், இப்ப தெரிஞ்ச ஒரு கொலையை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்கள ஷூட் பண்ணாம இருக்கும்போது பட்டுன்னு அந்த இடத்துல கரண்ட் போக ஆரம்பிக்குது. சோ வீடு முழுக்க இருட்டுல இருக்கும்போது இவரோட மனைவிக்கு போன் பண்ணி அம்மா நான் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும், நீ சாப்பிட்டு படுத்து தூங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வயசானவங்களோட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் கோர்கிமா அப்படின்னு ஒரு புத்தகம் அங்க இருக்கிறத கவனிக்கிறாங்க. அது இறந்து போன பையன் இருக்கா இல்லையா அவனோட பேரும் கோர்கி அப்படின்றது. சோ கோர்கிமா அப்படின்ற புத்தகத்தின் மூலமா இவங்களோட வாழ்க்கைக்குள்ள நடந்த ஒரு சில விஷயங்களை நாயகன் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கோர்கி அப்படின்ற ஒரு எழுத்தாளர், அதாவது புரட்சிகரமான எழுத்தாளர். அவர் எழுதுற ஒவ்வொரு வரையும் பயங்கரமான புரட்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரோட கதை வாயிலாக இவங்களோட பழைய நினைவுகளுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ இவங்கள ஒரு புரட்சியாளர்கள் தான் இவங்களோட அப்பா மாதிரி. காலேஜ்ல நடக்கிற பிரச்சனைகள் அண்ட் பொலிட்டிக்கல் ரீதியா வர பிரச்சனைகள் அப்படின்ற எல்லாத்துக்குமே இவங்க குரல் கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஒருத்தர் கூட அப்பா பேசி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த நபர் கல்யாணம் வரைக்கும் மௌனமா இருந்துட்டு அதுக்கப்புறமா இவங்களை பயங்கரமா துன்புறுத்த ஆரம்பிக்கிறார். அதாவது எப்படி எப்படிலாம் மனுஷங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க போராட்டங்கள் வழியா எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இந்த மனுஷன் இருக்காரு அப்படின்ற மாதிரியோ இதனால இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அதாவது ஜெயில தான் குழந்தையே பிறகுது. போராட்டத்துல ஜெயிலுக்கு போயிட்டாங்க. சோ ஜெயில இருந்து வெளியே வரும்போது இவங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவர் இவங்களோட கணவர் தான். சோ கணவரோட போய் வாழணும் அப்படின்றது, அப்படி இல்லை அப்படின்னா இந்த புரட்சியாளர்களோட சேர்ந்து இவங்களோட போராட்ட குழுவை வழி நடத்தணும் அப்படின்றதா இவங்க குழந்தையும் சேர்த்துக்கிட்டு இதுல களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையோட சேர்ந்துதான் இவங்க இத்தனை படிகளை தாண்டி வந்தாங்க அப்படின்ற மாதிரி பிரீஃபான ஒரு கதையை அந்த புத்தகம் வாயில நாயகனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் குழந்தையோட நண்பர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. என்னோட பையனுக்கு அதாவது கோர்கிக்கு நிறைய நண்பர்கள் கிடையாது. அண்ட் இதனால கிடைச்ச நண்பர்கள் எல்லாமே நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் மூடிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அவனோட அப்பா மாதிரி அவன் ஆயிடுவா அப்படின்ற எண்ணங்கள் எனக்கு நிறைய பயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது. அந்த சமயத்துலதான் அவன் கூட இருக்கவங்க நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு அவன் என்ன மாதிரி ஒரு ஆள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல இன்னும் சில விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவங்களோட காலேஜ் நண்பர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்காலர்ஷிப் இஷ்யூ இருக்கு இல்லையா அதுல இந்த கோரிக்கை கலந்து கொள்ளாம இருக்கும்போது இவங்களோட அம்மா கிட்ட இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா ஒரு பயங்கரமான புரட்சியாளர். இப்ப தன்னோட பையன் இதை எல்லாத்தையும் ஒதுங்கி நிக்கிறா அப்படின்றத பார்த்து அவங்க ரொம்ப சோகத்துல இருக்கும்போது அந்த சமயத்துலதான் தன்னோட பையனும் இந்த புரட்சியாளர்களோட கலந்துக்கிறா அப்படின்ற விஷயம் கூட இருக்க நண்பர் மூலமா தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கு. பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஹீரோட முதலாளி கிட்ட இருந்து போன் வர ஆரம்பிக்குது. என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ போட்டு தள்ளியா இல்லையா, அவனுக்கு வந்து நான் ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன், அவனுங்க வந்து நீ இங்க இருந்து போயிட்டா மிச்சம் எல்லாத்தையும் அவனுங்க பார்த்து பாருங்க அப்படின்ற மாதிரி கட் பண்ண இவர் உடனே அந்த அம்மா கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. அம்மா இங்க இருந்து போயிடுங்கம்மா, அவங்க உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, தம்பி அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ இங்க இருந்து போப்பா, உன்னோட மனைவியோட நீ சந்தோஷமா இருப்போ அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க இவர் வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறார். தன்னோட மனைவி கிட்ட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க பேரலா அந்த வயசான அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களோட வீட்டுக்குள்ள அடியாட்கள் என்டர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியும் நாயகனை தேடி பாக்குறாங்க. அவன் இல்ல. இதனால இவங்க மிரட்டி சைன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க பேரலா நாயகன் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணா இல்லையா அவருக்குள்ள பயங்கர எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம இப்படி விட்டுட்டு வந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. அவரோட மனைவி கிட்ட ஒரு வேலையை நான் முடிக்காம வந்துட்டேன், அதை நான் முடிச்சுட்டு மட்டும் வரேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமா அங்க போக ஆரம்பிக்க அதே சமயத்துல இவங்க இங்க சைன் போட மறுக்கிறாங்க. சோ தன்னோட பையனோட டெட் பாடி இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனுக்கு கொடுமைப்படுத்தி
பயன்படுத்தி சைன் வாங்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பட்டன நாயகன் உள்ள என்ட்ராகிறார். இவங்க எல்லாருமே நாயகரை எங்கடா போயிருந்த சைனை வாங்காம என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு மாதிரி கேட்க கையில ஒரு கத்தி, அந்த கத்தி எடுத்து எல்லாரையும் மிரட்டி அங்கிருந்து அவங்களை அப்படியே துரத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்காக நான் இருக்கமா அப்படின்னு மாதிரி எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அவங்கள பார்த்து நின்றுகிட்டே இருக்க கட் பண்ண பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எதிராக நிறைய பேர் போராட்டங்கள் ஈடுபட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. கோரிக்கு அம்மாக்கு பயந்து பயந்து போன் பண்ணி அம்மா போராட்டங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த எல்லாருமே இப்ப வரமாட்டோம், இதுக்கு அகைன்ஸ்டா நிக்க மாட்டோம் அப்படின்னு மாதிரி பயந்து ஓடிட்டாங்க. எங்களை அதாவது இதுல கலந்துகிட்ட எல்லாருமே லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்கம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட நண்பனும் எங்க போனா அப்படின்னு தெரியலமா, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு மாதிரி போனை கட் பண்ணும்போது அதே சமயத்துலதான் இவங்களோட நண்பர் இருக்கா இல்லையா, அவர் இவங்களோட வீட்டுக்கு வராரு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ லாவண்யா கூப்பிட்டு அவரை தங்க வைக்கும் போது அந்த மனுஷனுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு போன் வருது. இந்த கோர்கி இருக்கா இல்லையா, ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ல தான் நான் இருக்கேன், நீங்க வர முடியுமாடா அப்படின்ற மாதிரி சொல்ல வேக வேகமா இந்த மனுஷன் கிளம்பி போகும்போது அதே சமயத்துல இவங்களோட பையன் வீட்டுக்கு வரா அப்படின்ற மாதிரியோ போராட்டங்கள் பயங்கரமான பிரச்சனைகளை போய்கிட்டு இருக்கு. காலேஜ் மேனேஜ்மெண்ட் பயங்கரமான பிரச்சனைகளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்குமா. நான் இதுல எதுலயுமே கலந்துக்காம வந்துட்டேன். அது எனக்கு வெளிநாடு போய் படிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதை நான் எடுத்துக்கிட்ட மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா போராட்டம் என்னப்பா ஆச்சுன்னு கேட்க இவர் பதில் பேசாம இருக்காரு. வீட்டுல ஏதாவது இருக்காமான்னு தேடி பார்க்க எதுவுமே இல்ல. சரி நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வரமா அப்படின்ற மாதிரி வெளியே போக ரத்தம் தெரிச்சது இல்லையா, அந்த சீன் கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இதுக்கு நடுவில் இவரோட அம்மா தனிமையில இருக்கும்போது இவரோட மொபைலுக்கு ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. எடுத்து பேசும்போது தான் இந்த மனுஷன் இவரோட நண்பரை காட்டி கொடுத்துட்டு தான் அண்ட் ஸ்காலர்ஷிப்க்கு அதாவது வெளிநாடு போய் படிக்கிற அப்படின்னு ஒரு வாக்குறுதிக்காக தான் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட டீல பேசிட்டு இங்க வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்துல இவரோட நண்பர் இருக்கா இல்லையா, அவரோட டெட் பாடி தூக்கிட்ட நிலையில காவல்துறைக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது தற்கொலையா இல்ல கொலையா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவரோட கூட இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமான போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரியும் இங்க கோர்கி சமையலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இவங்களால இதை ஏத்துக்கவே முடியல. அவனை காட்டி கொடுத்துட்டு தான் இங்க ஓடி வந்தியா அப்படின்னு மாதிரி கேட்க அவரும் மௌனமா, அம்மா எனக்கு என்னோட வாழ்க்கை தான் முக்கியம், இங்க இருக்க சிஸ்டமால நம்ம எதுவுமே பண்ண முடியாதுமா, நம்மளோட தாத்தா போராடினாரு, நீங்க போராடினீங்க, இப்ப நான் போராடினேன், ஏதாவது நடக்குதா, இங்க எதுவுமே மாற போறது கிடையாதுமா, அதனாலதான் நான் இந்த முடிவெடுத்தேன், இது எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக தான் அப்படின்ற மாதிரி கடந்து போய்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு அந்த இறந்து போன பையன் இருக்கா இல்லையா, அவனை பத்தின விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவன் பாத்தீங்கன்னா இவங்க மாதிரியே நிறைய போராட்டங்கள் ஈடுபடணும், அதாவது இவனுக்கு நிறைய சொத்துக்கள்லாம் இருக்கு, இவனோட அப்பாவே பெரிய பணக்காரன் தான், ஆனா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாருக்கும் சமமான கல்வி போய் சேரணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்க வந்து இவ்வளவு பண்ணிட்டு இருந்தான். இவங்களோட பையனை பத்தி அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, அம்மா கோர்கி ஒரு நல்ல புரட்சியாளர்மா, அவனுக்கு ஒரு நல்ல வழி கண்டிப்பா அவன் தேடிப்பாமா அப்படின்ற மாதிரி அவனை பத்தி நிறைய நல்ல விஷயங்களை மட்டுமே தான் சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இவர் பண்ணிட்டு வந்திருக்கா இல்லையா, இதனால தன்னோட பையனே இவங்க வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியோ ஸ்டார்டிங்ல நிறைய பொருட்கள் வேணாம், இதுக்கு மேல நான் சொல்ற வரைக்கும் வராதிங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அனுப்பிவிட்டாங்க இல்லையா. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ பையன் இங்க தெரியாம தான், அதாவது வெளி உலகத்துக்கு தெரியாம தான் இங்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். பால்ல மருந்து எல்லாத்தையும் கலந்து இவங்க குடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, இவங்களோட பையனுக்கு குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போகும்போது தான் நாயகன் உள்ள வந்தார் அப்படின்ற மாதிரியோ அப்பதான் நிறைய சம்பவங்கள் நடந்தது அப்படின்ற மாதிரியோ கனெக்ட் பண்ணி இங்க பிரசன்ட்ல தன்னோட பையன் இறந்து போனதுக்கு இவங்களுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட இது வரைக்கும் வந்திருக்காது, சோகமா இருந்திருப்பாங்க இல்லையா. அதுக்கான காரணம் எல்லாம் இங்க லிங்க் ஆகும்போது எனக்கு கண்ணீர் வராதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா நடந்து இவங்க ஹைட்ராப் ஒன்று இருக்கும் அதை போடலான்னு போகும்போது இந்த மனுஷனுக்கு செம்மையான தண்ணி தாக்கும். தண்ணி குடிக்கலான்னு டெஸ்க்கு போகும்போது அங்க எதுவுமே இல்ல, பால் மட்டும் இருக்கு. அந்த பால் எடுத்து குடிக்க ஆரம்பிக்க இவங்க ஹைட்ராப் எல்லாம் போட்டுட்டு பார்க்கும்போது தான் இவர் அந்த பாலை குடிச்சிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா போய் எதுக்காகப்பா இதை குடிச்சேன்னு கேட்க, ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதாவது இவங்க சொல்றதுக்குள்ள அது எல்லாத்தையும் குடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டே அந்த இடத்துல துடி துடிக்க பொத்துன்னு விழுந்து போகுது. இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாங்க, ரெண்டு பேரும் ரத்தத்தையும் கைகள்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்த்து சோகத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல அந்த போராட்ட குழுவோட தலைவர் இருக்காலே அந்த பையன், அவனுக்காக அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சு கணவர் வரமாட்டார் அப்படின்றத தெரியாம இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது மாணிக்கோட மனைவி காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் இன்னொரு பக்கத்துல காமிச்சு இந்த சீரீஸ இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சீரீஸ் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.